இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே பதற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில் இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பாராத ஒரு புதிய பிரச்சனையை சந்தித்திருக்காரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ இன்னுமே சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக ஒரு போர் நீடித்துட்டு இருந்தது. அந்த போர் பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஈரான் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பேசினாங்க. ஸோ இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்காவுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இப்போ மாறி இருக்கு. இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் எல்லாம் இணைந்து போரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் நாட்டுக்கு மறுசீரமைப்பு பண்ணுறதுக்காக $300 பில்லியன் நிதியை வழங்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஸோ இந்த தகவலை குறித்து இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலை என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள்லாம் இணைந்து ஈரான் போர்னால் பாதிப்படைந்திருந்த இடங்களை மறுசீரமைப்பு பண்ணிக்கிறதுக்காக $300 பில்லியன் நிதியை வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ இந்த தகவலுக்கு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஒரு கராரான முடிவு எடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய பேச்சுக்கே இடம் கிடையாது. அதாவது அந்த நாட்டுக்கு 10 சென்ட் அப்படின்னா ஒரு பைசா கூட நிதி உதவியாக தரவே மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காரு. சமீபத்தில் தான் அமெரிக்கா ஈரான் மத்தியில் கையெழுத்தான 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய எதிர்காலம் குறித்த கேள்விகள் இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா எழுந்திருக்குன்னே சொல்லணும். அதாவது அமெரிக்கா எந்தவித நெருக்கடியாலும் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னும், மாறாக ஈரான் தான் அவங்கக்கிட்ட அவசர நிலை காரணமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட ஈரானுடைய கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது இப்போ ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதனால் இவங்க சொல்லி வச்சுருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் தடைப்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே சமீபத்தில் கையெழுத்தான இடைக்கால அமைதி ஒப்பந்தம் 2 நாட்டுக்கு இடையே நேரடி மோதல்களை நிறுத்தக்கூடிய வகையில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 60 நாட்கள் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா அணுசக்தி திட்டம், பொருளாதார தடைகள், பிராந்திய பாதுகாப்பு, முதலீட்டு ஒப்பந்தங்கள் இப்படி முக்கியமான அம்சங்களை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ இதுதான் நிரந்தர ஒப்பந்தம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக எதிர்பார்க்கப்படுது. ஈரானுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக பெரிய அளவிலான நிதி ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ட்ரம்ப்புடைய இந்த ஒரு புதிய கருத்து தான் மிகப்பெரிய சர்ச்சையை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வட்டாரங்களையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ட்ரம்ப் செய்த இந்த ஒரு விஷயத்தால் இப்போ ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய தீவிர முயற்சியின் காரணமாக தான் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இடையே புதிய போர் நிறுத்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா ஈரான் மத்தியிலான ஜெனீவா கூட்டம் துவங்க போகிறது. ஸோ லெபானில் இருக்கக்கூடிய அண்மை காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய வன்முறை சம்பவங்கள், அமெரிக்கா ஈரான் அமைதி முயற்சிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சவாலாக மாறி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 தரப்பில் இருக்கக்கூடியவங்களுமே போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்படின்னு தான் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா இந்த போர் நிறுத்தம் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு, இந்திய நேரப்படி நைட்டு 8:30 மணிக்கு தான் அமலுக்கு வந்துச்சு. அமெரிக்க அதிகாரி ஒருவர் இந்த போர் நிறுத்தம் குறித்த தகவலை உறுதி செய்திருக்காரு. அதோடு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அதிகாரி ஒருத்தரும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய 2 பேரும் இதில் இருந்திருக்காங்க. போர் நிறுத்தம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்ன ஒரு சில நிமிடங்கள்லேயே இஸ்ரேல் பார்த்திங்கன்னா சுமார் 12 வான்வழி தாக்குதல்களை நடத்தினாங்க அப்படின்னு லெபனான் பாதுகாப்பு அதிகாரி சொல்லியிருந்தார். ஆனால் மாலை 5 மணிக்கு பிறகு எந்த விதமான தாக்குதலும் நடைபெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரி ஒருவர் மாலை 5 மணிக்கு பிறகு தாக்குதல்கள் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் போர் நிறுத்தம் தொடங்கின 4:50 மணிக்கு சுமார் 12 தாக்குதல்கள் நடந்ததாக லெபானன் தரப்பு கூறுறதை இவங்க எல்லாருமே மறுக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா லெபானுடைய சுகாதார அமைச்சகத்தின்படி பார்க்கும்போது மார்ச் 2 இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளின்படி பார்க்கும்போது 3912 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் 746 பேர் மருத்துவர்கள் மற்றும் பெண்களும் குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தரப்பில் ஹிஸ்புல்லாவோட சண்டையில் குறைந்தது 32 இராணுவ வீரர்கள் மற்றும் 4 பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க.
இந்த போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் நீடித்து வரக்கூடிய மோதல்களை எல்லாம் கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கியமான ஒரு படிக்கட்டாக தான் வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் ஒரு சில தாக்குதல்கள் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு வந்து உறுதியாகும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய முக்கிய எண்ணெய் சேமிப்பு மையங்கள் கச்சா எண்ணெய்களுடைய இருப்பு பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து குறைஞ்சி போயிருக்கு. ஸோ இது நாட்டினுடைய எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய வணிக எண்ணெய் சேமிப்பு மையமாக இருக்கக்கூடியது கஷிங். ஓக்லஹோமாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய இருப்பு கடந்த வாரம் 1.6 பில்லியன் பேரல் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 20 பில்லியன் பேரலாக வந்து சரிஞ்சு போச்சு. இது பார்த்திங்கன்னா 2014க்கு பிறகு இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவு. கடந்த 8 வாரங்களாக தொடர்ந்து குறைந்து வரக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் இருப்பு மொத்தம் 8.3 பில்லியன் பேரல் அளவுக்கு வந்து சரிஞ்சிருக்கு. கஷிங் மையம் அமெரிக்காவினுடைய முக்கிய கச்சா எண்ணெய் விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடமாகவும் நாட்டினுடைய மிகப்பெரிய வணிக சேமிப்பு மையமாகவும் வந்து செயல்படக்கூடியது. இப்போ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ கஷிங் மையத்தில் கச்சா எண்ணெய் இருப்பு 20 மில்லியன் பேரலுக்கு கீழே வந்து சரிஞ்சதுனால சுத்திகரிப்புக்கான கச்சா எண்ணெய் வந்து வெளியேற்றுவது தொழில்நுட்ப ரீதியாக கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக செலவு பிடிக்கக்கூடியதாகவும் மாறப்போகுது. மேலும் பார்த்திங்கன்னா தண்ணீர், வண்டல் கலந்த எண்ணெய், தரம் குறையக்கூடிய அபாயம் இப்படி எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ அமெரிக்காவினுடைய எண்ணெய் உற்பத்தி அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுமே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்து இருக்கிறாரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சா எண்ணெயினுடைய குறைப்பு இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கிறதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கச்சா எண்ணெய் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே 172 பில்லியன் பேரல் எண்ணெயை வந்து போருக்காக வந்து வெளியிட்டது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இந்த 2 முக்கிய எண்ணெய் இருப்புகளுமே ஒரே நேரத்தில் வந்து கடுமையாக குறைஞ்சி போயிருக்கு. அமெரிக்காவில் எண்ணெய் சந்தையில் அரிதாக காணப்படக்கூடிய இந்த 2 நிலையும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக வந்து சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதிர்காலத்தில் எண்ணெய் விலை விநியோகத்தில் பெரும் பாதிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் வந்து உடனடியாக ரொம்ப வேகமாக வந்து போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவால் முழுமையாக வந்து போருக்கு இறங்க முடியாது அப்படின்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா ஈரானோட சமாதானமாக போகிறது தான் அவங்களுக்கு சரி. அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அதனால தான் இந்த முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஆனால் இஸ்ரேல் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நெருக்கடியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய தெற்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காரணத்தினால தான் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறாங்க. ஸோ இதனால் போரும் சரி கச்சா எண்ணெயினுடைய சப்ளையும் சரி எல்லாமே வந்து முடங்கி போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்போ இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எப்போ வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றதையும், கச்சா எண்ணெய் குறித்து ட்ரம்பினுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.